சும்மா செக்கப்புக்காக வந்தா இப்படி 2 நாள் படுக்க வச்சிட்டீங்களே டாக்டர். அம்மா உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது. இங்கே 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? சும்மா இருக்கு. டேக் கேர். ஓகே. பாட்டிக்கு சுகர் அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. இவ்ளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாட்டிக்கு வாங்கிட்டு வரல, நம்ம சாப்பிட்றதுக்கு தான். வெறுப்பேத்தாதடா. ஐயோ நைஃப். இது கொஞ்சம் வரேன். ஹலோ. என்னாச்சு திவ்யா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமே? சுகர் அதிகமாயிடுச்சு. 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? சாய் ஹாஸ்பிட்டல். நான் வேணும்னா ஹெல்ப்புக்கு வரவா? வேணாம், என் கூட மணி இருக்காரு. இது மாஸ்டரோட அக்கா பொண்ணு தானே? எந்த கியர்ல போகுது? செகண்ட் சார். தேர்டுக்கு மாத்து. ஃபோர்த்துக்கு போ. அந்த பொண்ணாடி நேடா சார். டாக்டர் டாக்டர் டாக்டர். எஸ் டாக்டர் டாக்டர், இந்த பொண்ணை எப்படியா காப்பாத்துங்க. ஹெட் இன்ஜுரி பலமாக இருக்கு. எவனோ லாரிக்காரன் 800 குயிக் ஏதா பண்ணுங்க டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி அவனை இன்ஸ்பெக்டர். என்ன செய்யணுமோ செய்யுங்க டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணாலும் பொழைக்குமான்னு தெரியாது. சொந்தக்காரங்க யாராவது கூட வந்திருக்காங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? 800 சொல்ற ரோட்ல போற பொண்ணுக்கு சொந்தக்காரங்களை எங்க போய் தேடுவேன்? ப்ளீஸ் டாக்டர். திவ்யா. லுக் இன்ஸ்பெக்டர், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் பேஷண்டோட பிளட் ரிலேட்டிவ் கையெழுத்து இல்லாம நாங்க ஆபரேஷன் பண்ண மாட்டோம். இது எங்க ஹாஸ்பிட்டல் ரூல். என்னாச்சு பூபதி? இந்த பொண்ணு லாரிக்காரன் எவனோ தட்டிட்டு போயிட்டான். உயிரை காப்பாத்தல நீங்க தூக்கிட்டு வந்தா சொந்தக்காரங்க கழிச்சு வந்து ரூல்ஸ் எல்லாம் பேசுறாரு. தம்பி அவசரப்படாத. கூல் டவுன். லிசன் டு மீ. சொல்றதை கேளுங்க. ஆபரேஷன் பண்றது ரிஸ்க் தான். அதுக்கு நீங்க ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கும். ஐயோ எத்தனை கையெழுத்து போடாலும் போடுறா டாக்டர், ப்ளீஸ் காப்பாத்துங்க டாக்டர். இன்னமோ மணிக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யாருமே இல்லைன்னு சொன்னேன். இப்படி புலம்புறான். இந்த பொண்ணு யார் தெரியுமா? மாசியோட அக்கா, கற்பகத்தோட பொண்ணு செல்வி. அதாவது இவனோட அக்கா பொண்ணு. ப்ளீஸ் சைன் திஸ். தியேட்டர் கொண்டு போங்க சீக்கிரம். போங்க போங்க சீக்கிரம் போங்க. திவ்யா, எப்படி நம்ம ஆக்டிங்? ஆக்டிங்கா? பின்ன என்னங்க, ஒரு உயிர் சாக கிடக்குது, காப்பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டு சொந்தக்கார கையெழுத்தோன்னு அதே லாம் பேசிட்டு இருக்காங்க. அதான் அடிச்சா ஒரே அடி. அதை அக்கா பொண்ணுன்னு கையெழுத்து போட்டதான் இதோ ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. போய்தான் ஆனா ஒரு உயிர் காப்பாத்தி கொடுத்துருக்கல. டேய் டேய், இவன் போய் சொல்றான். திவ்யா நடிக்கிறான். நீங்க சும்மா இருங்க பூபதி. ஃபேண்டாஸ்டிக் மணி. என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ரியலி கிரேட். திவ்யா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு ஐடியா வந்ததா? நீங்க வாங்க மணி. எங்க இருந்துடா உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா வருது? எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தை அந்த புள்ள பொழைக்கணும். பாவம், யார் பெத்த புள்ளையோ. மணி மணி, பாட்டிக்கிட்ட அதே மாதிரி நடிச்சு காட்டுங்களேன். போங்க திவ்யா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை பாரு. சார், ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. ஒரு 1 மினிட். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சு. Thank you, doctor. She's out of danger. பட் நாளைக்கு வரைக்கும் மயக்கத்துல இருப்பாங்க. ஓகே டாக்டர். இட்ஸ் ஓகே. எவ்வளவு பணம் கட்டணும்? ரிசப்ஷன்ல கேளுங்க, சொல்லுவாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம். ஐயோ மணி, இந்த மாதிரி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது ஒரு பெரிய கதைங்க. எப்படி வந்துச்சு சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சு பிரியான ஒரு பொண்ணு, ஹார்ட்ல ஹோல் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இருந்தா தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. வசதி இல்லாத பொண்ணு, அவங்க அம்மா உடைஞ்சே போயிட்டாங்க. நான் அங்கே இங்கேன்னு பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் நானாவது பரவாயில்லைங்க, நான் மற்றவங்க கிட்ட வாங்கி தான் கொடுத்தேன். ஆனால் அந்த பொண்ணோட மிஸ்ஸு கையில் இருந்த மோதிரத்தை கழுதி கொடுத்துட்டாங்களா. எவ்வளோ பெரிய மனசு. லவ் பண்ணா இப்படி ஒரு பொண்ணை தாங்க லவ் பண்ண. ஐயோ மணி,
மிஸ் நீங்க தானா? ஆமா